இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து செங்கக்கல் வரி வரியாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து காலம் போஸ்ட் நிப்பாட்ட மாட்டோம் எப்பயுமே. பில்டிங்கில் வந்து காலம் போஸ்ட் நிப்பாட்டாமல் செங்கல் பாருங்கள் கோர்வையாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே வரி காங்கிரீட் கோர்வையாக இருக்கும். பல்லு பல்லாக வச்சு பழகடிச்சு தான் நம்ம காங்கிரீட் போடுவோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய விஷயம். இப்போ அடிக்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி அடித்து போடுறோம். இப்போ இங்கே அடிச்சிருக்கோம். இது மாதிரி தான் நம்ம பில்டிங்கே அமைச்சிருப்போம். ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்களா ஒரே மாதிரி பில்லர் கிடையாது. இப்போ செங்கக்கல்லை வரி வரியாக வச்சு நம்ம காங்கிரீட் போடுவோம். இதுதான் உண்மை. அப்போ நிச்சயமாக அது மாதிரி அமைப்பில் தான் போடணும். இப்போ வந்து இங்கே போட போகிறாங்க. ஆல்ரெடி இங்கே அடிச்சிட்டாங்க போகிறேன் சார். எப்படி சார் இது சொல்கிறீங்க அப்படின்னா, நான் 7 அடி பாக்ஸ் நிப்பாட்ட மாட்டேன் எப்போயுமே. கட்டடத்தில் 7 அடி பாக்ஸ் நிப்பாட்டாமல் இது என்ன பண்ணுவோன்னா செவுறு போட்டுருவேன். செவுறு போடையில் பல்லு பல்லாக வச்சு போட்டுருவேன். இப்போ இந்த ஒரு பல்லில் காங்கிரீட் ஏறும், இந்த ஒரு பல்லில் காங்கிரீட் செங்கல் இருந்து காங்கிரீட் ஏறும். இது மாதிரி அமைப்பில் தான் நம்ம கட்டிடங்களே இருக்கும் நிச்சயமாக. ஏன்னா அப்போ தான் விரிசலே விடாமல் பலகை அடித்து போட்டு நம்ம காங்கிரீட் போடுறது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி எல்லாருமே 7 அடி பாக்ஸு அப்படின்னு சொல்லி டக்குன்னு போட்டால் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இது கட்டிடங்கள் போட்டதுக்கப்புறம் தான் இதில் செங்கல் இது வரைக்கும் இருக்குது, இதில் கலவை இருக்குது. இது மாதிரி தான் நம்ம இந்த கட்டிடங்களே அமைப்பு இருக்குது. இப்போ இந்த இதை பாருங்கள், அது மாதிரி தான் அமைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இப்போ 7 அடி பில்லர் போட மாட்டோம். பில்லர் போடாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா செங்கலை வந்து வரி வரியாக விட்டு போடுவோம். அப்போ வந்து இது மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரே மாதிரி நேர்கோட்டில் பில்லர் இருக்காது. அதாவது 7 அடி பீம் மட்டத்தை போட மாட்டோம். அப்போ வரி வரியாக போடும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த கோர்வை வந்து சரியாக இருக்கும். அப்போ இதுதான் விஷயம் நிச்சயமாக. அப்போ கோர்வை வந்து இப்படி தான் போடணும். அப்போ இது மாதிரி யாருமே போட மாட்டாங்க. 7 அடி பாக்ஸ் வச்சு தான் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம செங்கலில் வரி வரியாக அடித்து இது மாதிரி நம்ம என்னென்னா பலகடிச்சு போடணும். இது வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பலகடிச்சு போடுறது தான் சிறப்பான விஷயம். ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும்.